அனைவருக்கும் வணக்கம். இப்போது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 5, 9 பாவாதிபதிகள் வர்க்கோதமம் பெற்றால் என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறனா அது உண்மையிலே சூப்பரான பலன் தான். ஏன்னா பொதுவாக 5, 9 ஜாதகத்துக்கு நல்லதை தரும் அப்படிங்கும்போது அந்த 5, 9 அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் வர்க்கோதமம் பெற்றால் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். அப்போ அந்த ஜாதகருக்கு புகழ் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கும். பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் பொதுவாக கிடைக்கும். வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் மிகப்பெரிய வலிமையான கிரகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இருவருமே வர்க்கோத்தமம் பெற்றிருக்காங்கன்னா இந்த ஜாதகருக்கு அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது மிகப்பெரிய பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எல்லாருக்கும் இப்படி கிடைக்குமான்னு கேட்டால் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வர்க்கோத்தமம் பெற்றிருக்கோ அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம். ஏன் 5, 9க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம் பாக்கியம். அப்போ பாக்கியமும் பூர்வ புண்ணியமும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் மிக 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 சிறப்பாக இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், 5ஆம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூல திரிகோணமாகவோ இருக்கலாம். 9ஆம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூல திரிகோணமாகவோ இருக்கலாம். எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அந்த 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் நீசமாக இருக்கக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, திதிசுனியத்தில் இருக்கக்கூடாது, பாதகத்தில் இருக்கக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது, லக்ன சந்தி ராசி சந்தியில் இருக்கக்கூடாது. இந்த அமைப்புகள் இல்லாமல் இருந்தால் அந்த பாவங்கள் அந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி நல்லா இருக்கார், 9ஆம் அதிபதி நல்லா இருக்கார். அந்த இருக்கிற கிரகங்கள் எல்லாமே அந்த 5, 9 அதிபதிகளுடைய சாரத்திலே இருக்குது. அப்படிங்கும் பொழுது அது உண்மையிலேயே பிரமாதமான கொடுப்பனையான ஜாதகம். காரணம் என்னென்னா ஏற்கனவே 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வர்க்கோத்தமம் பெற்றிருக்காங்க. அந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி எந்த விதத்திலும் பாதிக்கப்படலை, வலிமையாக தான் இருக்காங்க. இந்த வலிமையான அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகத்தின் சாரத்தில் உங்கள் ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களுமே இருக்குது. இந்த 5, 9 அதிபதிகளே உங்களுக்கு யோகியாகவும் உங்களுக்கு கரணநாதனாக வந்து விட்டால் கொடுப்பனையிலேயே சூப்பர் கொடுப்பனை உங்கள் ஜாதகம் தான். இதுக்கு மேலே ஒரு ஜாதகம் இருக்குமா அப்படின்னா அது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இருக்கிறதுல டாப் மோஸ்ட் இந்த கேட்டகரியில் வந்துடும். யோகியும் அவரே, கரணநாதனும் அவரே, பாக்கியாதிபதி அவரே, பூர்வ புண்ணியாதிபதி அவரே, எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கார், வலிமையாக இருக்கார். அனைத்து கிரகங்களும் அந்த கிரகத்தின் சாரத்திலே இருக்குது. அந்த கிரகத்துடைய தசாபுத்தி வரப்போகுது அப்படின்னா அந்த மனிதனுக்கு எத்தகைய கொடுப்பனைகள் இருக்கோ அத்தகைய விஷயங்கள் அனைத்துமே அந்த தசாபுத்திகளில் தங்குதடை இல்லாமல் நடக்கும். அவர் எந்த ஜாதகம் பார்த்தாலும் சரி, இயற்கையாக கொடுப்பனை அதிகமாக உள்ள ஜாதகம் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 5, 9 அதிபதிகள் நன்றாக இருந்து அந்த 5, 9 அதிபதிகளின் தசாபுத்தி நடக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையிலேயே யாரும் அடைய முடியாத அளவுக்கு வளர்ச்சியும் விஸ்வரூப வெற்றியும் பெறுவீர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேணாம். எந்த தசாபுத்தி வந்தாலும் சரி, நீங்கள் 5, 9 வலுவாக இருந்து அதன் தசாபுத்தி வரப்போது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது கூட நடக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு புதுசாக ஆசையெல்லாம் வராது. ஏன்னா நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும்போது வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிடுவீங்க. அப்போ மேற்கொண்டு வாங்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. காரணம் என்னென்னா ஏற்கனவே நிறைஞ்சிருக்கும் பொழுது வேறு என்ன வைக்கிறது. ஆக திருப்தியான வாழ்க்கை, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த 5, 9 டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சார் இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் இருக்குமா சார்னு கேட்டால் இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் இருக்காது. ஆனால் அமைஞ்சவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை பெற்றவர்கள், மிகப்பெரிய சாதனைகளை அடைந்தவர்கள். ஏன்னா இருக்கிற எல்லா பெராமீட்டருமே உங்களுக்கு 5, 9 அமைஞ்சிருக்கு. அந்த 5, 9 பாதிக்கப்படலை அப்படிங்கும் பொழுது இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தியாக உங்களுக்கு அமையும். நீங்கள் எப்படி வேணால் எடுத்து பார்த்துக்குங்க. யார் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். தசாபுத்திகள் சரியில்லைன்னா ஜாதக அமைப்பு நல்லா இருந்தாலும் பெரிய விஷயத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த 5, 9 பாதிக்கப்படாத அமைப்பு மிகச்சிறந்த நல்ல அமைப்பாக ஜாதகத்தில் கருதப்படுகிறது. 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் 6, 8 இல்லாமல் இருக்கணும். லக்னாதிபதிக்கோ லக்னத்துக்கோ 6, 8 இல்லாமல் இருக்கணும். லக்னத்துக்கூட 6, 8 இருந்தாலும் லக்னாதிபதிக்கு 6, 8 இல்லாமல் இருந்து அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது ஜாதகர் நிச்சயமாக வாழ்வாங்கு வாழ்க்கை வாழத்தான் செய்வார். அவருக்கு கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும், மிகப்பெரிய சாதனைகளை அந்த காலகட்டத்தில் அடைவார். இதுக்கு மேலே ஒன்றுமே அவருக்கு தோணாது. ஏன்னா அத்தனையும் நல்லதாக நடக்கும்போது சிறப்பாக பெருசாக வேறு என்ன கேட்கணும் அப்படிங்கிற மனசே அவருக்கு வராது. அப்போ உங்களுக்கு பேரு புகழை கொடுக்குறதே இந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தான்.
இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? 5ஆம் அதிபதியும் பேரை கொடுக்குறாரு, 9ஆம் அதிபதியும் பேரை கொடுக்குறாருனா இது ரெண்டு எங்கே வித்தியாசப்படுது அப்படின்னா, 5ஆம் அதிபதி கொடுக்கக்கூடிய புகழ் தற்காலிக புகழ், குறுகிய புகழ்னு வச்சுக்கணும். 9ஆம் அதிபதி கொடுக்கக்கூடிய புகழ் நீண்ட புகழ். அப்போ ஒரு ஜாதகத்தில் 5, 9 2 பாவங்களுமே லக்னத்து கூடவோ லக்னாதிபதி கூடவோ எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால் இந்த ஜாதகருக்கு கொடுப்பனையும் நல்லாயிருக்கு, தசாபுத்தி ரீதியாகவும் நல்லா இருக்குது. அப்படிங்கும் பொழுது ஜாதகர் கட்டாயம் நீண்ட நெடிய புகழை வாழ்க்கையில் பெற்றே தீருவார் அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்காது. இதில் சில அமைப்புகள் இருந்தாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லா அமைப்புகளும் சேர்ந்து வந்துட்டால் அந்த காலகட்டம் மிகப்பெரிய கோல்டன் பீரியட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. உங்கள் பேரு புகழை கொடுக்கக்கூடிய